வணக்கம் விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தான். ஸோ எப்போதும் சொல்கிறதான், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அந்தரங்களோ அதை நோட் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோட ஃபஸ்ட்டு வந்து பொது பலன்கள் இருக்கும், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் இருக்கும், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ மிதுன ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்போது, உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 இருக்குது. அது கேதுடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் ஏதாச்சும் கடனில் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்குங்க. வீடு வண்டி வாகனங்கள் இதெல்லாம் தாயார் சம்மந்தமான விஷயங்கள், உடல் ரீதியான விஷயங்கள், ஒரு ட்ரீட்மெண்ட், ரொம்ப நாளாக ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அம்மாவுக்கு, ஸோ அதை பிரச்சனையை கிளியர் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணங்களும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். வீடு சொத்துக்களில் வந்து ஏதாச்சும் கேசஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து சுமூகமாக அதை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குங்க. ஏன்னா 4 மதிபதியான புதன் 11லிருந்து ரொம்ப சிறப்பாக கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது அந்த கேசஸ்லாம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 2ஆம் அதிபதியான சந்திரன் சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக கொடுப்பார். இதில் வந்து அது மட்டும் இல்லை 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து 10லேருந்து இருக்கிறது வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது, நல்ல ஒரு விஷயங்கள் நடவதற்கான வாய்ப்பு, நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம், புதிய ஒப்பந்தங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா சூரியன் வந்து புதன் வந்து 11 இருக்கும்போது நல்ல லாபங்களையும் புதிய ஒப்பந்தங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள். சில பேருக்கு வந்து பழைய வீடு ஏதாச்சும் இருக்கும், ஸோ பழைய வீடை கொடுத்துட்டு புது வீடு வாங்குறது, பழைய வாகனங்கள் கொடுத்துட்டு புது வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் உச்சமாக இருக்கிறார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதி வரணும். 5, 12 வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதி வரும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து தொழிலில் வந்து அகலாக கால் வைக்கிறது கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா வந்து கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் தோணும், பட் லாபங்கள் இருக்குமான பெரிய லாபங்கள் உங்களுக்காக காத்திருக்குங்க. ஏன்னா சுக்கிரன் போகிறது வந்து புரட்டாதி நட்சத்திரம், குருடைய நட்சத்திரத்தில் போகும்போது பெரிய லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகளோட வெற்றி, குழந்தைகளோட வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கிறது வந்து அதுவும் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். வெளிநாட்டில் இருக்கும் நல்ல வளர்ச்சிகள், நல்ல ஒரு வெளிநாடு போய் படிக்கணுங்கிறவங்களுக்கு வந்து அந்த வளர்ச்சிகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல்கள் இருக்கலாம், சில பேருக்கு கொஞ்சம் சின்ன அலைச்சல்கள் இருக்கலாம். அது வந்து மற்றும் வேலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஏதாவது வெளிநாடு போகலாமாங்கிற எண்ணங்கள், வேறு ஒரு ஊருக்கு போய் ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ராகுனும் போது பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். என்ன ஒன்று, அது வந்து 9ல் வந்து செவ்வாய் ராகு இருக்கும்போது அது 6ஆம் அதிபதி இருக்கும், அப்பாக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் சின்ன மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதுக்கான லோன்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. 7ஆம் அதிபதியான குரு வந்து 11லிருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல வெற்றிகள், நல்ல லாபங்களை அளித்துறதற்கான வாய்ப்பு, சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்குது. கொஞ்சம் தந்தைக்கும் உங்களுக்கும் சின்ன மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. மற்றபடி 9ஆம் அதிபதி சனி வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ஏற்றங்கள், நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் அது வெற்றிக்கான முயற்சிகளாக நீங்கள் பயன்படுத்துவீங்க. அதுக்கான முயற்சிகள் சிறப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்பும், நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பும் நல்லாயிருக்கு. 10ல் உள்ள ராகு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கணும், நல்ல ஒரு லாபங்கள் எள்ளி தருவார். வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு, அதனால் ஒரு பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்லதுதான். இப்போ பார்த்தது பொது பலன்கள், இனிமேல் பார்க்க தசாபுத்தி பலன்களை பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்களை வந்து மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும்போது, சூரியன் புதனுடைய சாரத்திலிருந்து 3ஆம் அதிபதியாக வரும்போது அது என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படிங்கும்போது 1, 4, 3 மற்றும் 11 போதே உங்களுக்கு பழைய வீடுகள் இருந்ததுன்னா பழைய வீடுகளை வந்து விற்றுட்டு புதிய வீடுகள் வாங்குறது, பழைய வண்டியை விற்றுட்டு புதிய வண்டிகள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு, தாயாருடைய உடல் நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் செலவு பண்ணி அவங்களை தேற்றி கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கும், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி
வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. ஒரு புதன் வியாழன் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் சின்னதாக வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது எப்படி இருக்கும்? செவ்வாய் வந்து 9லிருந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து மிதுனத்துக்கு வந்து 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 11ஆம் அதிபதியாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், வேலை விஷயமாகவும் நிறைய அலைச்சல்கள், கடன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம். வேலையில் இருக்கிற வந்து வேறு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயந்தான். மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கும் பிரித்த லாபங்கள் வருவதற்கான வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயம் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ராகு புதனுடைய சாரத்திலிருந்து புதனும் பார்த்திங்கன்னா ஒரு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை அளித்தந்துடும். ஸோ அதில் எந்த மாற்றமில்லை. சொத்துக்கள் சார்ந்த விஷயம் பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னம் குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது எப்படி இருக்கும்? குரு வந்து பார்த்திங்கன்னா 1 மற்றும் உங்களுக்கு வந்து 7 10ஆம் அதிபதி 11ல் பெருத்த லாபங்கள் எழுதி கொடுத்துருவார். அதுவும் சுக்கரனுடைய சாரத்தில் பெரிய லாபங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக வரும். ஏன்னா சுக்கரன் வந்து அது உங்களுக்கு பேக்கில் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் அதுக்கான பேஸை எல்லாமே ரெடி பண்ணிடுவீங்க. அது ஒரு சிறப்பான ஒரு பேஸ்மெண்ட்டை உருவாக்கி பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது எந்தவித மாற்றமும் இல்லை. யாரெல்லாம் வந்து ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கும் இருக்கும்? ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கிறது வந்து அது 10ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயம் வெளிநாட்டில் இருக்கும் சின்னது ஒரு மனக்கலக்கங்கள் வரும். ஸோ அது வந்து தவிர்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு வந்து பணம் கிடைக்குமானா பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் சிறப்பாக இருக்குது. வெளிநாடு சென்று படிக்கணுன்றவங்களுக்குலாம் வந்து அங்கே சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லாமே ப்ளஸ் தான். பட் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அடுத்த கட்டத்திற்கு முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக போவீங்க. ஸோ அதுக்கான முயற்சிகள், அந்த முயற்சிகளான வெற்றிகள் இன்னும் வருங்காலங்களில் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் முயற்சியை கைவிடாதீங்க. அந்த பேஸை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும்? புதன் 11லிருந்து கேதுடைய சாரத்திலும் சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு, பூர்வீக சொத்துக்களோ பழைய சொத்துக்கள் கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் இருந்தாலும் வெளியில் வந்து அவுட் ஆஃப் கோர்ட்டோ இல்லை உட்காந்து சமாதானமாக பேசி அது வந்து லாபகரமாக வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து கேது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது 2ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து புதன் வியாழன். ஸோ இந்த 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கும் வேலை சம்பந்தமான விஷயங்களில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து அங்கே அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்காக நிறைய சத்தை எடுத்து போராடுகிற ஒரு தன்மை கண்டிப்பாக இருக்கும். லாபங்கள் இருக்குமானா கண்டிப்பாக ஒரு நல்ல லாபங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ராகு வந்து 10லிருந்து புதனுடைய சாரத்திலும் பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பெருத்த லாபங்கள், பெரிய ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு குரு வந்து 11லிருந்து அது சுக்கிரனுடைய சாரத்திலும் பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு, திருமணம் சார்ந்த ஒரு சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் தான். புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம்லாம் அனுகூலமாக கண்டிப்பாக இருக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கணும்போது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி 9லிருந்து 9 19 வெளிநாடு சார்ந்த விஷயம் நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு புதன் வந்து 11லிருந்து நல்ல லாபங்களையும் அள்ளி தருவதற்கான வாய்ப்பு, நல்ல சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் பெரிய லாபங்களை கொடுத்துரும். கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றியான விஷயங்கள், நல்ல சந்தோஷமான விஷயங்கள் கொடுத்துரும். சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் உச்சமாக இருக்கும்போது பெரிய வளர்ச்சிகள், தொழில் நல்ல வெற்றிகள், நல்ல ஒரு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் வந்து பெரிய வெற்றிகளையும் பெரிய லாபங்களையும் தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அமைதியாக ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பெண் பார்ப்பது இல்லை மாப்பிள்ளை பார்க்குறது அப்படிங்கிற ஒரு டென்ஷனாகவும் திருமணத்திற்காக பார்க்குறது வந்து நடக்கிற டிலே. ஸோ இதனால் ஏன் டிலே ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 18 19 வயசில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த காலகட்டங்கள் வேறு. அன்றைக்கி வந்து கொஞ்சம் படிப்பறிவு ரொம்ப கம்மியாக இருந்த ஒரு காலகட்டமாக இருந்தது. இன்றைக்கி வந்து எல்லாருமே நல்லா படிச்சிட்டோம். ஸோ நல்லா படிச்சிட்டோம், நல்ல ஓரளவுக்கு வந்து வேலையில் இருக்கும். குறைஞ்சபட்சம் வந்து எல்லாமே ஒரு 20,000 25,000 சம்பளத்தில் எல்லாருமே ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜே ஒரு நல்ல லெவலில் அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. பட் ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படின்போது இன்றைக்கி வந்து டெக்னாலஜி ரொம்ப பெருசாகி போச்சுங்க. அன்றைக்கி வந்து ஒரு பொண்ணு வந்து பூ
பெய்தவன்னு எல்லாருக்குமே சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லுவாங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து ஒரு திருமணத்துக்கான பொண்ணு இருக்கா, ஸோ அதனால் வந்து பாருங்கள். பட் இன்றைக்கி வந்து அது அநாகரிகமான விஷயம் தான், அதை நானும் ஒத்துக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக சொல்லணும்னு அவசியம், அது ஒரு உடல் மாற்றத்தை போய் மற்றவங்கள்ட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் இன்றைக்கி வந்து மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு மேட்ரிமோனியில் சைட்டில் வந்து நம்ம ஃபோட்டோவோ நம்ம டீட்டெயில்ஸோ கொடுத்துட்றோம். ஸோ டீட்டெயிலை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கேருந்து அங்கேருந்து இங்கேன்னு பார்த்துக்கிட்டே வராங்க. பட் இவங்க பார்க்குறதுல இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்லுவோம். ஏன்னா நீ காலம் கடந்து நான் இன்றைக்கி நிறைய மேட்ரிமோனி சைட்டில் வந்து என்னோடய பர்சனல் எங்களுடைய குடும்பத்துக்காக பார்க்கும்போது, மேட்ரிமோனி சைட்டில் வந்து எல்லா பொண்ணுங்களும் பார்த்தா 27, 28, 29ன்னு சொல்லிட்டு அந்த வயது அதிகமாக போயிட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க வந்து அந்த மேட்ரிமோனி சைட்டில் போய் பார்க்கும்போதே உடனே வந்து ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறாங்கன்னா, அந்த மாப்பிள்ளைக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதே வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எவ்வளோ எந்த கம்பெனியில் இருக்கார், என்ன வேலையில் இருக்கார் இதுதான் பார்க்குறாங்க. பட் இது பார்க்குறது கரெக்டாக தப்பானா, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் லெவலுக்கு பார்க்குறது வந்து நான் தப்புனே சொல்லணும்னா, ஏன்னா ஒரு எய்ம் பிக்குங்கிறது வந்து எல்லோருக்குமே வேண்டியும். ஏன்னா இவங்க ஒரு 25,000 சம்பளம், ஒரு 50,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது வந்து நியாயம். அது வந்து எந்தவித தப்பும் கிடையாது. இன்றைக்கி ஒரு 50,000 சம்பாதிக்கிறதுங்கிறது நியாயமான விஷயம். ஆனால் ஒரு 25,000 சம்பாதிக்கிற பொண்ணு வந்து 1,50,000 ரூபா வந்து எனக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதா இன்றைக்கி ஒரு பெரிய காமெடியான விஷயம். அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்லையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே வெப்சைட்டில் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறோம். பொண்ணை பார்த்தோன்னா இந்த பொண்ணு வந்து இதுதான் படிச்சிருக்கா, இது தேவையில்லை ரிஜெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, என்ன ஏதே தெரியாது, சும்மா ரேண்டமாக போயிட்டு அவங்களும் வந்து தூக்கி போட்டு போகிறனால காலதாமதம் அதிகமாகி இன்றைக்கி ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா 28, 29 வயதாகியும் நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க. ஸோ இது ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பெண், அதாவது அவங்க வந்து எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ நாங்கள் அத்தாத்தன் தான் கூப்பிடுவோம். ஸோ அந்த பையனை நானும் ஒரு கிளாஸ்மேட் அப்படி இருக்கும்போது அத்தாத்தன் கூப்பிடுவோம். அவ்வளோ அழகாக இருப்பாங்க, சும்மா ஸ்ரீ ஸ்டார் மாதிரி அவ்வளோ அழகாக. அவங்க படிப்பு பார்த்திங்கன்னா அப்போயும் நல்ல ஒரு படிப்பு, நல்ல டபுள் டிகிரி எல்லாமே வச்சுருக்காங்க. நல்ல ஒரு குடும்பமும் நல்ல ஒரு வசதியான குடும்பம் தான். ஸோ இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்ல வசதியான இருந்தவங்க. அவ்வளோ அழகும் படிப்பறிவும் நல்ல வசதியும் இருந்தவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க வரும்போதெல்லாம் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவனுக்கு மூக்கு சரியில்லை, வாய் சரியில்லை, எது சரியில்லைன்னு சொல்லி வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஜினியர்ஸு, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தும் அவங்க தட்டி கழிச்சிட்டே போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் காலங்கள் போக நாங்கள் வேறு இடத்துல ஸ்கேட்டர் ஆகிட்டோம். ஸோ வேறு இடங்களில் போய் ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த பொண்ணோட அண்ணனை நான் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார், என்னப்பா அவங்க கல்யாணம் ஆச்சுப்பா, இப்போ தான் ஆச்சுப்பா. நாங்கள் ஏன்னா என்ன எத்தனை வயசு தெரியுங்களா, 50 வயசில் கல்யாணம் ஆச்சு, அது மலேசியாவில் ஆச்சு. யோசிச்சு பாருங்கள், அது கல்யாணமாக 50 வயசுக்கு மேலேன்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இதுக்கப்புறம் அவங்க என்ன குழந்தை பிறந்து என்ன ஆகுது. ஸோ முதல்ல வந்து காலத்தை செய்யுங்கிறத வந்து எல்லோருமே எடுத்துக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக. ஏன்னா வந்து ஆண்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா, நான் செட்டில் ஆகி தான் கல்யாணம் பண்ணுவேன், 35 வயசு ஆனால் தான் கல்யாணம் பண்ணுவேன், அதுவரை எனக்கு கார் வேணும், பங்களா வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிற ஆம்பளைங்களும் இருக்காங்க. தயவு செய்து அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் அதிகமானதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாமதமான திருமணங்கள் எல்லாம் 32, 33, 34, 35 வயசில் வந்து திருமணம் பண்ணுறது வந்து ரொம்ப தவறான கல்ச்சர். பாருங்கள், அது மட்டும் போய் விசாரிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்மெட்டில் என்ன தெரிய போகுது. சில பேர் வந்து ஃபார்மெட்டில் ஒழுங்காக எழுத தெரியாது தெரியுங்களா. சில பேர் வந்து ஏதோ ஒன்று எழுதி விடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த பேப்பருக்கும் நிழலுக்கும் நிஜத்துக்கும் வந்து இதே இருக்காது. ஸோ உடனே ஒரு வித்தின் ஒரு பேப்பரில் தூக்கி போட்டு போகிறவங்களாம் வந்து நிறைய பேர். ஸோ அதனால் வந்து முதல்ல வந்து போய் பேசுங்க. முதல்ல வந்து பேசி பார்த்துட்டு அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ வித்தின் ஒரு வேர்டு வந்து ஒரு கம்பெனி, ஏன்னா வந்து பொண்ணை பார்க்குறவங்க வந்து பொண்ணு வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னா இப்போது முதல்லாம் என்ன பண்ணுவாங்க, வந்து பார்ப்பாங்க, அட்டி ஒரு 4 பேர்ட்டு விசாரிச்சா பார்ப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஒரு பேப்பரில் இந்த கம்பெனிலாம் தேராத கம்பெனி போ அப்படின்னு சொல்லி. இப்போ யாருக்கு தான் நிரந்தர வேலை இருக்குது? எத்தனை பேர் 2 லட்சம் 1,50,000 லட்சம் வாங்கினவங்களும் அது இன்றைக்கி வந்து வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிற ஆள்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பெண் பார்ப்பவர்களும் சரி, மாப்பிள்ளை பார்க்கணும் சரி, முதல்ல வந்து உட்காந்து அழகாக வந்து இது வந்து கரெக்டான குடும்பமாக நம்ம பொண்ணு வாழ்ந்தால் வாழ முடியுமா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன, அவங்க எந்த மாதிரி ஐடியாஸில் இருக்கான்னு முதல்ல ஐடியாஸ் தெரிஞ்சுக்கிட்டு பேசி பார்த்து கிளியர் பண்ண முடியாது. ரேண்டமாக வந்து 2 பேருமே செய்கிற தவறுனால் இதனால் வந்து முதிர் கன்னிகளாகவும் முதிர் கண்ணன்களாகவும் நிறைய பேர் வந்து கல்யாணமாக இருக்காங்க. இப்போ வந்து 42 வயசில் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கல்யாணம் ஆச்சு. என்னோட ஃப்ரெண்டி என்னோடய பழைய நண்பர் தான். ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 41 அவங்க லேடி. ஸோ அவங்களுக்கும் வந்து இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. காரணம்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல். ஸோ அதனால் முதல்ல வந்து உடனடியாக வந்து காலத்தை செய்யுங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன தேவையில்லாத போட்டது இருக்கிறது. அதே மாதிரி வந்து பிரார்த்தனை. இன்றைக்கி வந்து பிரார்த்தனையோ நம்பிக்கையோ இல்லாமல்
ஏதோ ஒரு கமர்ஷியலாக போயிட்டுருக்கீங்க. கமர்ஷியலாக போகாது. முதல்ல வந்து ஃபேமிலி வேல்யூஸ் கொடுங்க. ஃபேமிலி நல்லா இருக்காங்க, இப்போ இது பையன் நல்ல பையனான்னு பாருங்கள். ஸோ பொண்ணு நல்ல பொண்ணாக பாருங்கள். ஸோ அவங்க கல்ச்சருக்கும் நம்ம கல்ச்சருக்கும் ஒத்து போதான்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு பேப்பர் மேட்ரிமோனி சைட்டை வச்சுட்டு மட்டும் டிசைட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடத்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண். நன்றி, வணக்கம்.